கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிற வார்த்தையை நாம் தியானித்து அதை அறிந்து கொண்டு அதன்படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு அருள் புரிவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் அப்பா, நீர் எங்களோடு பேசுங்க, நீர் எங்களோடு இடைப்படுங்க. நீர் ஆண்டவரே எங்களோடு நீர் அப்பா உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான கரத்தை வைங்கப்பா. நீர் பேசும், உங்களுடைய வார்த்தை அனுப்புங்க. நீர் உங்களுடைய வார்த்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினீர் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடற்றும். உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொட்டு ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் எங்களோடு பேச இருக்கிற எந்த காரியத்தையும் நீர் ஆண்டவரே ராஜா ஒன்று விடாமல் எங்களோடு பேச முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மாம்ச எண்ணங்கள் எல்லாம் அழியட்டும், சிந்தனைகள் எல்லாம் அழியட்டும், நிர்மூலமாகட்டும். தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துக்குள்ளே கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால செபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம், அதில் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் என்பதாக இங்கே ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை பவுல் எழுதுகிறார். யாருக்கு? கொரிந்தியருக்கு, கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவருக்கு எழுதுகிறார். அங்க இருக்கிற சபையாருக்கு பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப முதல்ல அவர் என்ன சொல்லுகிறார் இந்த பதத்துல? இந்த சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனா இருக்கிறது என்பது நாம் எல்லாரும் அறிந்த ஒரு வசனம். ஆனால் இதற்கு முன்பாக அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் பிரிவினை இல்லாமல் இருக்க வேண்டும். சகோதரரே, நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? பிரிவினை இல்லாமல் இருக்க வேண்டும், ஏக மனதா இருக்க வேண்டும். 3 காரியங்களை சொல்றாரு. பிரிவினை இல்லாமல் இருக்கணும், ஏக மனதோடு இருக்கணும், ஏக யோசனையோடு இருக்கணும். அல்லேலூயா. பிரிவினை இல்லாமல் ஏக மனதுடன் ஏக யோசனையுடன் அல்லேலூயா உள்ளவர்களாய் சீர்பொருந்தி. அது ஒரு சீர்பொருந்தி இருக்கவும்னா, ஒரு கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு ஒரு திருமணம் ஆக போகிற மகளுக்கு சீர் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி சீர் பொருந்தி இருக்கணுமா நாம. இதை நமக்கு அணிகலன்களாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சீர் பொருந்தி இருக்கணும் என்று பவுல் இங்கே சொல்லுகிறார். அது புத்தி சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், இந்த கொரிந்து பட்டணத்தார், இந்த கொரிந்து சபையாரிடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இல்லை. அவர்கள் பிரிந்திருந்தார்கள். அப்ப இந்த பிரிவினை இல்லாமல் இருக்கிறது என்றால் என்ன? அதுதான் நம்ம கீழே பார்க்கிறோம். உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் வருது என்று யார் சொல்லியிருக்கிறா? குலோவேயாளின் வீட்டாரால். இவர்கள் ஒரு குடும்பத்தார். இவர்கள் கொரிந்து பட்டணத்துல என்ன நடக்கிறது என்று பவுலுக்கு
அப்பப்போ அப்டேட்ஸ் அனுப்பிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நடக்குது, இத்தனை ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, இத்தனை ஆத்துமாக்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க, இத்தனை ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, சபை இந்த இடத்துல ஸ்தாபிக்கப்பட்டது என்று அவர்கள் என்ன நடக்கிறது கொரிந்து பட்டணத்திலே என்பதாக அவர்கள் பவுலுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த குலோவேயாளின் வீட்டார் என்ன சொல்றாங்க, இந்த சபையிலே கொரிந்து பட்டணத்தின் சபையிலே வாக்குவாதம் வருது, ஜனங்களுக்குள்ளே வாக்குவாதம் இருக்கிறது என்பதாக எனக்கு அறிவிக்கப்பட்டது. என்ன சொல்றாங்களாம், சில பேர் நாங்க பவுலை சேர்ந்தவங்க, நாங்க பவுலினுடைய குரூப். அடுத்து என்ன சொல்றாங்க, சில பேர் நாங்க அப்போலோவை சேர்ந்தவர்கள், சில பேர் என்ன சொல்றாங்க நான் கேபாவை சேர்ந்தவன், சில பேர் என்ன சொல்றாங்க நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன். இது ஒரு குரூப்பா மாறி போச்சு. என்னது, கிறிஸ்துவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன். இப்படி ஒரு ஒரு குழு 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 குழுவாக சபை இருந்து பிரிவினை, இதுதான் பிரிவினை. இதனால அடுத்து என்ன வருது, இப்படி பிரிவினை வந்தா ஏக மனது வராது. ஒருத்தர் அந்த அந்த குழுல இருக்கிறவங்க, அந்த செட்ல இருக்கிறவங்க ஒரு வகையான மனதுடையவர்களா இருப்பாங்க, வேற ஒரு இடத்துல இருக்கிறவங்க ஒரு வகையான மனதுடையவர்களா இருப்பாங்க. இப்ப பாருங்க, பவுலை சேர்ந்தவன்னா பவுல் எப்படி யோசிக்கிறாரோ அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க, அப்பல்லோ எப்படி யோசிக்கிறாரோ அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க, கேபா எப்படி யோசிக்கிறாரோ அப்படிதான் யோசிப்பாங்க, கிறிஸ்துவனுடனே இருக்கிறவன் கிறிஸ்து எப்படி யோசிக்கிறாரோ அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்றார், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? ஏன்பா இப்படி பிரிஞ்சிருக்கிறீங்க? எதற்காக இப்படி பிரிந்திருக்கிறீர்கள்? ஏன் இந்த மாதிரி பிரிந்திருக்கிறீர்கள்? ஏன் எங்கள் பெயரை சொல்லுகிறீர்கள் என்பதை பவுல் கேட்கிறார், கொரிந்து பட்டணத்தாரை கேட்கிறார். எதற்கு உங்களுக்குள்ள இப்படி? அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு சபைக்குள்ள எப்படி? நம்முடைய சபைக்குள்ள எல்லாரும் ஏக மனதோடு இருக்கிறோமா? ஏக யோசனையோடு இருக்கிறோமா? எப்போ இந்த ஏக மனதும் ஏக மனதுனா ஒரே மனது, ஏக யோசனைனா ஒரே சிந்தை. அல்லேலூயா. மனது வேற, சிந்தை வேற, ரெண்டுமே வேறு வேறு. அல்லேலூயா. மனது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற எண்ணங்கள், சிந்தை நம்முடைய மூளையிலிருந்து புறப்பட்டு வருகிற எண்ணங்கள். மருத்துவ ரீதியாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நம்முடைய மூளையிலே நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள் எப்படி அது பதிவு செய்யப்படுகிறதோ, அதே போல நம்முடைய இருதயத்திலே சில நரம்புகள் இருக்கிறதாம். அதிலே நம்முடைய வாழ்க்கையின் சில நிகழ்வுகள் அங்கேயும் பதிவாகிறது. எப்படி மூளையிலே பதிவாகிறதோ அதே போல இருதயத்திலும் பதிவாகிறது என்பதாக மருத்துவர்கள் இப்போது சொல்லுகிறார்கள். அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது ஏக மனது, ஏக சிந்தை எப்பொழுது வரும்? பிரிவினை இல்லாமல் இருக்கும் போது தான் வரும். பாருங்க, ஒருவன் சொல்லுகிறான் நான் பவுலை சேர்ந்தவன். அப்போ பவுலை பார்த்து அவர்கள் நடக்கிறார்கள், கிறிஸ்துவை பார்த்து நடக்கலை. ஒருவன் சொல்றான் நான் அப்போலோவை சேர்ந்தவன். அப்போ அப்போலோ பெருசாயிடுறாரு, கிறிஸ்து சிறியவராயிடுறாரு. ஒருவன் சொல்றான் நான் கேபாவை சேர்ந்தவன். அப்ப கேபாவுக்குரியவைகளை தான் அவர்கள் நாடுகிறார்கள். கிறிஸ்துவ உடையவர்களை, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற காரியங்களை அவர்கள் நாடவில்லை. கேபாவுக்குள்ள என்ன குணம் இருக்குதோ அதை தான் அவங்க பார்க்கறாங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதை அவர்கள் பார்க்கல. அல்லேலூயா. இது பவுலுக்கு மிகவும் துன்பம் உடையதா இருக்கிறது. அதனால கொரிந்து பட்டணத்துக்கு புத்தி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் வேண்டாம். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? கிறிஸ்துன பாட்பாட்டா இருக்கிறாரா? தனித்தனியா இருக்கிறாரா? எப்படி இருக்கிறார்? எல்லாரும் சேர்ந்த வகையா தான் இருக்கிறார். சபை என்பது ஒரு ஒற்றுமையான ஒரு இடம். சபை என்பது ஒரு எல்லாரும் கூடுகிற ஏக மனதுடன் ஏக சிந்தையோடு தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம். இங்கே பிரிவினை நீங்கள் கொண்டு வரலாமா? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? ஏன் என் பக்கத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள்? ஏன் அப்போலோவின் பக்கத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள்? ஏன் கேபாவின் பக்கத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்று பவுல் கேட்கிறார். அதோட ஒரு நிறுத்தல, பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், நானா அவங்களுக்காக ரத்தம் சிந்தினேன், நானா அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன், பிறகு ஏன் என்னை நீங்கள் உயர்த்துகிறீர்கள்? ஏன் அப்போலோவை நீங்கள் உயர்த்துகிறீர்கள்? ஏன் கேபாவை நீங்கள் உயர்த்துகிறீர்கள்? நாங்களா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டோம், நாங்களா உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறோம்? இல்லையே. அல்லேலூயா. நீங்க ஞானஸ்நானம் பெற்றது யார் நாமத்தில் பெற்றீர்கள்? பவுலின் நாமத்தினாலேயா பெற்றீர்கள் என்று கேட்கிறார். அப்ப எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளே வரணும் என்பதுதான் பவுல் இங்க சொல்லப்படுகிறது. நீங்கள் ஊழியக்காரனை கூட பார்க்காதீங்கன்னு சொல்றாரு. பவுலை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன். இப்பொழுது நாம பார்க்கிறோம்ல, ஒரு ஊழியக்காரர்களுக்கு ஒரு
ஒரு அவர்களை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் என்று தனியாக இருக்கும். அவர்கள் என்னெல்லாம் ஊழியக்காரர் சொல்கிறாரோ அதுக்கு எல்லாமே ரசிப்பாங்க, எல்லாமே அவர்கள் புகழ்வாங்க. ஹல்லேலூயா. இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அவர்களை ரசிப்பதற்காக, அவர்களை புகழ்வதற்காக ஒரு கூட்டம் இருக்கும். அது பவுல் வேண்டான்றார். நீங்கள் அவர்களை பார்க்காதீர்கள், ஊழியக்காரனை பார்க்காதீர்கள், யாரையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள். நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோ சொல்லாதீங்க, கிறிஸ்துவை சேர்ந்தவன் மாத்திரம் சொல்லுங்கன்றார். ஹல்லேலூயா. பவுலா அறையப்பட்டான், பவுலா ரத்தம் சிந்தினான், பவுலா சிலுவையில் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தான், பவுலினுடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றீர்கள், பின்ன ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஸ்தேவானுடைய குடும்பத்தாருக்கே ஒரு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். யாரு? பவுல். ஸ்தேவான் கல்லெறி உண்டு அவன் மரித்த போது அவனுடைய வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்த, கல்லெறிந்தவர்களுடைய வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்தவர் சவுல். அவர் பவுலாக மாறி அந்த குடும்பத்தாருக்கே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் இதை பெரிதாக எண்ணவில்லை, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன். ஆதலால நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரியமாய் நடந்துக்கணும்னு சொல்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போயிடக்கூடாது. நீங்கள் இப்படி பிரிந்திருந்தீங்கன்னா, உள்ளேயே பிரிவினை இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தருடைய வல்லமை வெளிப்படாது. முக்கியமான நம்முடைய பிரதான எதிரியாகிற சாத்தானை நம்ம விட்டுருவோம். நம்மளுக்குள்ளே நம்ம அடிச்சுட்டு இருந்தா முக்கியமான அந்த பிரதான எதிரியை எப்பொழுது அழிக்கிறது? அவன் கையிலிருந்து அவன் வஞ்சித்து வைத்திருக்கிற ஆத்துமாக்களை எப்படி கர்த்தர் பக்கம் திருப்புறது? அவன் வஞ்சித்து வைத்திருக்கிற, களவாடி வைத்திருக்கிற, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆத்துமாக்களை எல்லாம் எப்படி கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வருகிறது? நமக்குள்ளேயே இவ்வளவு பிரிவினை இருக்குதே. பவுலை சேர்ந்தவன், அப்போலோ சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், இப்படி இருந்தோம் என்று சொன்னார். விசுவாசிகளுக்குள்ளே கேங் இருக்கும். ஒருத்தர் ஒரு 4 பேர் ஒரு கேங், 5 பேர் ஒரு கேங், 6 பேர் ஒரு கேங். இது வேண்டான்றார். உங்களுக்குள்ளே அப்படி வேண்டாம். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? கிறிஸ்து பிரியவில்லையே, அப்புறம் ஏன் நீங்க பிரிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல அபிஷாக் என்ற ஒரு பெண்ணை நாம பார்க்கிறோம். அந்த மகள் எவ்வளவு ஒரு பயபக்தி உள்ள ஒரு மகளாய் அவள் இருந்தாள் என்று நீங்கள் பாருங்க. அந்த மகள் பாருங்க, தாவீது ராஜாவுக்கு ரொம்ப வயசாகி போச்சு. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், தாவீது ராஜாவுக்கு வயதாகி அவருக்கு எவ்வளவு துணிகள் வஸ்திரங்களை போட்டாலும் அவருக்கு அனல் வரல. ஏன்னா ரொம்ப வயசாகி போச்சு. அவருக்கு நரம்பு பிரச்சனை இருந்தது என்பதாய் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் அடித்ததுனாலே 38 வியாதிகள் அவர் உடம்புல இருந்தது. அதுல ஒரு வியாதி அவருக்கு உணர்ச்சி இருக்காது, வயதாகி விட்டது. அதனால நரம்பிலே பிரச்சனை, அவருக்கு அனல் வரல, வஸ்திரங்களால மூடுறாங்க, அனல் வரல. அப்ப என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 1:2 பாருங்க. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும், ராஜாவாக எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாக எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி இஸ்ரவேலின் எல்லையிலெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேமூராளாகிய அபிஷாக்கை கண்டு அவளை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். பாருங்க, அந்த மகள் பாருங்க, அந்த பெண் வெகு அழகா இருந்தாள். அவள் ராஜாவுக்கு உதவியா இருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். பாத்தீங்களா? அப்படியே சரண்டர். அந்த பொண்ணுக்கு ஆசை இருந்திருக்காதா? கன்னி பெண்ணு தானே, இப்படிலாம் நான் வாழணும், இப்படிலாம் நான் இருக்கணும், இப்படிலாம் நான் வளரணும். ஆனா சொன்னாங்க, மகளே, ராஜாவுக்கு நீ தேவை, அடுத்த நிமிஷம் நான் வந்துடுறேன். இன்றைக்கு நம்ம சபையா எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு பாருங்க, அந்த மகள் பாருங்க எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை அவள் செய்கிறாள். தன் வாழ்க்கையே இந்த வயது சென்ற தாவீதின் ராஜாவுக்காக அவள் ஒப்பு கொடுக்கிறா. அவள் அப்படியே ஒப்பு கொடுக்கிறா. அவள் சின்ன பெண்ணு, தாவீது ராஜாவுக்கு வயசாகி போச்சு. ஆனாலும் கூட அவள் என்ன செய்கிறாள்? பணிவிடை செய்கிறாள். ராஜாவுக்கு நான் பணிவிடை செய்யணும், ராஜாவை நான் பார்த்து கொள்ளணும், ராஜாவுக்கு கடைசி காலத்துல நான் இருந்து அவரை பார்த்து கொள்ளணும். என்ன காட்டுகிறது? அர்ப்பணிப்பு. எங்கே கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்க்கையை சபையாக தனித்தனியா அர்ப்பணிக்கிறது வேற, சபையா ஒட்டுமொத்தமா அர்ப்பணிக்கிறது வேற. சபையில இருக்கிற அத்தனை காங்கிரிகேஷன்ல இருக்கிற அத்தனை பேரும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு நாங்க எல்லாரும் அர்ப்பணிக்கிறோம், ஒட்டுமொத்தமா சரண்டர் ஆகணும்.
அப்பதான் பிரிவினை இருக்காது. அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த மகள் உடனே என்ன பண்றா, பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிட்டா. அழகான பெண். இஸ்ரவேல் எல்லையெல்லாம் தேடுறாங்க. தேடி ராஜாவுக்கு ஒரு பெண்ணு வேணும், கூட்டு வராங்க. எந்த ஊராவ? சூனேம். சூனேம் என்ன ஊர்? எலிசா. அதோ சூனேமியால் வருகிறாள். அந்த சூனேம் ஊரை சேர்ந்தவள் தான் இந்த பெண். எலிசா போய் எழுப்பினாரே உயிரோட, அந்த ஊரை சேர்ந்தவள் தான் இந்த பெண், அபிஷாக். பாருங்க, அவள் எவ்வளவு அர்ப்பணிப்பா இருந்தா. எவ்வளவு அந்த அர்ப்பணிப்பு தான் பவுல் அங்க கொரிந்து பட்டணத்துல எதிர்பார்க்கிறார். எப்பா, நீங்க ஏன் இப்படி இருக்கிற கூடாது? ஏன் அவன் அப்போலோவை சேர்ந்தவன், பவுலை சேர்ந்தவன், ஏன் உங்களுக்குள்ள இப்படி பிரிவினை இருக்கு? நாங்களா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டோம், நாங்களா உங்களுக்காக ரத்தம் சிந்தனோம், ஏன் எங்களை பார்க்கிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவை பார்க்கணுமே, நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணுமே என்பதை அவர் சொல்லுகிறார். பாருங்க, இங்க பிரிவினை வந்ததுனால என்ன ஆகி போச்சு, இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது. பாருங்க, தாவீதுக்கு வயசாகி போச்சு. அதனால அதோனியா என்ற அவருடைய மகனே அவனே எழும்பி என்ன பண்றான், நான் ராஜாவாவேன் என்று சொல்லி அவனுக்கு பின்னாடி ஒரு குரூப் போறாங்க. யாரு? யோவாபு, அப்புறம் ஆசாரியனாகிய அபியத்தார். அபியத்தார் தான் அப்ப ஆசாரியனா இருந்தவன். அப்ப யோவாபும் அபியத்தார், இந்த 2 பேரும் அந்த அதோனியா கூட சேர்ந்துட்டாங்க. அதோனியா யாரு? அப்சலோமுடைய சகோதரன், அப்சலோமுக்கு அடுத்து பிறந்த சகோதரன். சரிங்களா? அப்ப இந்த அதோனியா பிரிகிறான். அதோனியா தகப்பனுக்கு தெரியாமல், தகப்பனுடைய சொல்லை கேட்காமல், தகப்பனிடத்திலே விசாரிக்காமல், எதுவுமே செய்யாமல் அவன் என்ன பண்ணுகிறான், அவன் தனியாக பிரிந்து நான் ராஜாவாவேன் என்று சொல்லி அவன் ராஜாவாகிறான். அல்லேலூயா. அவன் ராஜாவாகிறதுக்கு இவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். பிறகு ஒரு கூட்டத்தார் அவனிடத்துல சேர்ந்து தேசம் பிரிகிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது? பத்சேபாள், சாலமோன், நாத்தான் தீர்க்கதரிசி இவர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து, பெனாயா, இந்த சாதோக்கு இவர்கள்லாம் ஒரு குழுவாக சேர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், சாலமோனை ராஜாவாக்கணும் சொல்லி அவர்கள் தாவீதிடத்துல போகும்போது தாவீது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். சாலமோன் தான் ராஜா, என்னுடைய சிங்காசனத்திலே அவன் தான் வீற்றிருப்பான் என்று சொல்லி தாவீது ராஜா இந்த பிரிவினைக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, 1 ராஜாக்கள் 1:29, அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு, அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடி இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். தாவீது அந்த பிரிவினைக்கு முடிவை உண்டாக்குகிறார். பிரிந்திருந்தது ராஜ்யம். தாவீதுக்கு பிறகு யார் வருவார்? அதோனியா. அவன் சொல்லுகிறான், நான் தான் ராஜா என்று சொல்லி. அவன் பக்கம் ஒரு கும்பல் போகிறார்கள். இவர்கள் பயப்படுகிறார்கள். பத்சேபாலும் சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை, விருந்துக்கு அழைக்கல. நாத்தான் தீர்க்கதரிசி அழைக்கல, பத்சேபால் சாலமோனை அழைக்கல, இந்த பெனாயாவை அழைக்கல, பராக்கிரமசாலிகளை அழைக்கல. இவர்களை எல்லாம் அவன் தவிர்த்து விட்டு யோவாபோடும் அந்த அபியத்தாரோடும் அவர்களோடு கூட மாத்திரம் அவன் ஐக்கியம் வைத்து அவன் இருக்கிறான். அதனால் இவர்கள் பயப்படுகிறார்கள், நாங்கள் இப்படி என்ன ஆகும் சொல்லி. அதனால் எல்லாரும் தாவீதினிடத்துல போய், இப்படியாக உன் மகன் இப்படி செய்கிறானே, உமக்கு இது தெரியாதா என்று சொல்லும்போது தாவீது சொல்லுகிறார், இல்லை, நான் சொல்லுவது என் மகனாகிய சாலமோன், அவன்தான் எனக்கு பிறகு ராஜா என்று சொல்லி தாவீது அதற்கு ஒரு பிரிவினை, அந்த பிரிவினைக்கு தாவீது ஒரு முடிவை உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சாலமோன் ராஜா என்று அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அந்த பிரிவினை முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தர் சபையிலே திட்டவட்டமாய் அந்த பிரிவினைக்கு ஒரு முடிவை உண்டாக்க அவர் விரும்புகிறார். அதற்காக அவர் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் தான் ஊழியக்காரர்கள், மெய்ப்பர்கள் வாயிலாக அவர் பேசுவார். பிரிவினை வேண்டாம் என்று சொன்னார். இல்லை, நான் பிரிவினை தான் உண்டாக்குவேன், நான் பிரிவினை தான் உண்டாக்குவேன், நான் பிரிவினை உண்டாக்கி கொண்டே இருப்பேன் என்று நாம் இருக்கும் பட்சத்தில் சபைக்கு நாம் வர முடியாது. சபையிலிருந்து நாம் தூக்கப்படுவோம். அல்லேலூயா. சபைக்கு பிரிவினை உண்டாக்குகிறதற்கு நாம் ஒரு காரணமாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் சபையிலிருந்து எடுக்கப்படுவோம். சபைக்கு நம்மாலே வர முடியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய சபை பரிசுத்தமானது. அங்கே வாக்குவாதங்கள் வரக்கூடாது. அதுதான் இங்கே 1 கொரிந்தியர்ல பவுல் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். வாக்குவாதங்கள் உங்களுக்குள்ளே வேண்டாம். வாக்குவாதங்கள் எப்படிங்க வரும்?
பிரிவினை இருந்தால்தான் வரும். அதனாலதான் ஏக சிந்தையாகவும் ஏக மனதுடனே நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்பதாய் பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிதான் பவுல் சொல்லுகிறார் பாருங்க. ஏனென்று சொன்னால் வாக்குவாதங்கள் வருகிறது. அப்போ பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கிறிஸ்துவை முன்பாக வையுங்கள். அதுதான் அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு போனாங்க. பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். இப்போ பவுல் வருவார், சபையில நின்று பிரசங்கம் பண்றார். ஜனங்க அதுல ஒரு 10 பேரு, பா பவுல் மாதிரி வராதுப்பா. அடுத்து யார் வருவா? அப்போலோ வருவார். அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுவார். அப்படியே ஜனங்க மத்தியில் அப்படியே மூவ் பண்ணுவார். அப்போ அதுல ஒரு 10 பேரு, அப்போலோ மாதிரி வராது. அப்புறம் கேபா வருவார், அவர் பிரசங்கம் பண்ணுவார், அவர் எல்லாம் பண்ணுவார். அதுக்கடுத்து அப்போ அவர் பின்னாடி ஒரு 10 பேர் போவாங்க. இருந்தா கேபா தாங்க எங்களுக்கு அவர் தாங்க எங்களுக்கு ஊழியக்காரர், அவர் தாங்க எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன். அல்லேலூயா. ஆவிக்குரிய தகப்பனா வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனா அவர்களே நோக்கி பார்க்க கூடாது. யாரை நோக்கி பார்க்கணும்? கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. நான் பவுலை சேர்ந்தவன் சொல்லக்கூடாது, நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன். இதுதான் இவர்கள் தப்பு செஞ்சாங்க. எங்க? கொரிந்து பட்டணத்தார் தப்பு செய்தார்கள். என்னது? நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன். அப்புறம் ஒரு குரூப் என்ன பண்றாங்க? கிறிஸ்துவை சேர்ந்தவன். ஏன்னா இவங்க 4 பேருக்குள்ள வாக்குவாதம் வருது. கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் ஒரு யோசனை சொன்னா இந்த 3 பேருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. வாக்குவாதம் வரும். அதனாலதான் இந்த விஷயம் பவுலுடைய காதுக்கு செல்லுகிறது, பவுலுடைய செவிக்கு செல்லுகிறது. இப்படியாக இந்த பட்டணத்திலே பிரச்சனை இருக்கிறது என்பதாக. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், ஏன் இப்படி? வேண்டாம், நீங்கள் ஒற்றுமையா இருங்க, ஏக மனதும் ஏக சிந்தை, பிரிவினை இல்லாமல் நீங்கள் வாழுங்கள் என்பதாய் அவர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துதான் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். பாருங்க அந்த மகள் பாருங்க. அதுதான் எப்போ இந்த பிரிவினை போகும்? அபிஷாக்கை போல நாம் என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்கணும். அந்த மகள் பாருங்க, தாவீது ராஜாவுக்கு எப்படி தன்னை அர்ப்பணித்தாலோ அதே போல நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குவார். அடுத்து என்ன பண்ணும்? தாவீதை போல முழங்கணும். தாவீது அந்த பிரிவினைக்கு முடிவு உண்டாக்கினார். ராஜ்யமே 2ஆ போகிற மாதிரி இருந்தது. அதோனியா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறான், இவர்கள் ஒரு பக்கம் போய்கிறாங்க. தாவீது நின்னாரு, சாலமோன் தான் ராஜா, முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அப்போ உங்களை யார் பார்க்கிறார்களோ நீங்கள் என்ன சொல்லணும்? என்ன பார்க்காதீங்க, கிறிஸ்துவை பாருங்க. சொல்ல முடியுமா? சொல்லணும். என்ன பார்க்காதீர்கள், என்னை நீங்கள் பின்பற்றாதீர்கள், கிறிஸ்துவை பாருங்கள், கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், கிறிஸ்துவினுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அதை நீங்கள் பின்பற்றுங்கள், என்னை நீங்கள் சேவிக்காதீர்கள் என்று சொல்லணும். தாவீது எப்படி அவன் முடிவு உண்டாக்கினான்? அதோனியா அல்ல ராஜா, சாலமோன் தான் ராஜா, நான் சொல்லுகிறவன் தான் ராஜா என்று அவர் எப்படி முடிவை உண்டாக்கி தேசத்தை ஒன்றிணைத்தாரோ, அப்படியாக நம்ம ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி நம்மள ஒரு 4 பேர் பின்பற்றாங்கன்னு உடனே நம்மளுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா என்னையும் 4 பேர் பாக்குறாங்கப்பா. ஆமா, என்னையும் ஒரு 4 பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க வாங்க, நம்ம உள்ள பூந்து குட்டையை குழப்பலாம். ஆமா, பாஸ்டருக்கு நடுவில் பேசுவோம். பாஸ்டர் மெசேஜை வேற விதமா நம்ம திருப்புவோம். பாஸ்டர் மெசேஜை கேட்காதீங்கன்னு மற்ற பேர் நம்ம 4 பேர் சேர்ந்துட்டு வரல, 4 நாள் 8 ஆகணும். நம்ம போய் மற்ற கேங்கையும் போவோம். இது மாதிரி பண்ணிட்டு இருந்தா சபை எப்படி வளரும்? அப்ப ஆண்டவர் ஒரு நாள் பார்ப்பாரு, சொல்லி பார்ப்பாரு, பேசி பார்ப்பாரு. இந்த ஒரு மனுஷனாலதான் ஒட்டுமொத்த சபைக்கும் பிரிவினை உண்டாகுது. தூக்குப்பா இவளன்னு தூக்கிடுவாரு. அல்லேலூயா. அதான் நடக்கும். ஏன்னா அவர் பாப்பாரு, இந்த ஒண்ணுதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. கேங் மட்டும் சேரக்கூடாது சபையில. அல்லேலூயா. குழுவாக சேரக்கூடாது. அதுதான் பிரிவினை. ஒரு 4 பேர், இங்க ஒரு 5 பேர், அங்க ஒரு 3 பேர், இப்படி சேர்ந்தோம்னாலே பாஸ்டர் சொல்றது ஒண்ணுமே மண்டையில வராது. என்னதான் வரும்? அவர்கள் சொல்றதுதான் வரும். அங்க குழுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க தெரியுமா, அவங்க சொல்றதுதான் அவங்க கேட்பாங்க. அதுதான் இங்க நடந்தது. பவுல் பிரசங்கம் பண்றதை பார்த்து நாங்களாம் பவுல் செட்டுப்பா, அப்போலோ பிரசங்கம் பண்ற, நாங்களாம் அப்போலோ செட்டு.
இவங்க சொல்லவே இல்லை. இதுல என்ன ஒரு விசேஷம்னா, இதை பிரசங்கம் பண்ண யாருமே எங்களை பாருன்னு சொல்லவே இல்லை. அவங்க கிறிஸ்துவ பார்த்து தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி இருந்தே இப்படி ஒரு பிரிவினை உண்டாகுது. ஆனால் நாம என்ன பண்றோம்? என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு. ஹல்லேலூயா. அதுதான் பவுல் எழுதுகிறார், வேண்டாம், நான் உங்களுக்காக சிலுவையில் அறையப்படவில்லை, கிறிஸ்துதான் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். என் நாமத்தினால் நீங்கள் ஞானஸ்தானம் பெறவில்லை, கிறிஸ்துவினுடைய ஞானத்தினால் தான் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆதலாலே நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதாய் அவர் சொல்லுகிறார். அவர் தன்னையே தாழ்த்துகிறார். ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக நான் அனுப்பப்படவில்லை ஐயா, பிரசங்கிக்கிறதற்காக தான் நான் அனுப்பப்பட்டேன். அதற்கு அப்புறம் தான் இந்த வசனத்தை சொல்றார், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ஏன்னா இந்த உபதேசம் இவர்களுக்கு சரியாக புரியவில்லை, அந்த ஏக மனது வரவில்லை. அதுதான் கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரான்னு கேட்கிறாரு. ஏன்னா அதுவே உங்களுக்கு தெரியல, கிறிஸ்து பிரிந்தா இருக்கிறாரு, நீங்க ஏன் பிரிஞ்சு இருக்கிறீங்க? அப்ப நாம கிறிஸ்துவனுடைய சரீரமா இருந்தா சேர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய சரீரமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் சேர்ந்தவர்களா இருக்கணும். இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அதான் பண்ணுவார். பாப்பாரு, சொல்லி சொல்லி பாப்பாரு, கேட்கலன்னா உடைச்சி விட்டுருவாரு. அவருக்கு உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. யார் இதெல்லாம் அவர்களை பின்பற்றும்படியாக செய்கிறார்களோ அவர்களை தேவன் சபையிலிருந்து அப்புறப்படுத்த ஆரம்பிப்பார். அவர்களை தேவன் சபையிலிருந்து அப்புறப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது இந்த பின்பற்றின கூட்டத்தார் அவர்கள் ஒன்று சபைக்குள்ள சேர்ந்துருவாங்க, எல்லாரும் ஒன்றாயிடுவாங்க. இல்லைன்னா அவர்களும் பின்னாடியே போயிடுவாங்க. இது ரெண்டத்துல எதனா ஒன்று நடக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, புது புது ஆத்துமாக்களை கர்த்தர் சபையில கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. புது புது ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். அப்போ ஒரே மனது உண்டாகும், ஒரே சிந்தை உண்டாகும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அர்ப்பணிப்போம், சபையாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, நாங்கள் முழுமையா எங்களை அர்ப்பணிக்கிறோம். அபிஷாக் எப்படி அந்த சின்ன வயது வாலிப வயது பொண்ணு யோசிச்சிருக்கலாம்ல, ஒரு வயசானவருக்காக போய் நான் பணிவிட செய்யணுமா, என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? இந்த மகள் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சாளா? உடனே அர்ப்பணித்தா பாருங்க. அதுதான் அர்ப்பணிப்பு. யோசிக்காத அந்த மகள் அர்ப்பணிச்சா அவள் ஆசீர்வாதத்தை நிச்சயமா பார்த்திருப்பா. தாவீது ராஜாவை சேவித்ததுனால அவளுடைய வாழ்க்கை என்ன நாசமாக போச்சு? இல்ல, அவள் நிச்சயமாக ஒரு பலத்த ஆசீர்வாதத்தை அந்த மகள் கண்டிருப்பாள், நிச்சயமா கண்டிருப்பாள். அதனால அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நமக்குள்ள பிரிவினை இருக்காது. ஏக மனது இருந்தால்தான் நமக்குள்ள பிரிவினை இருக்காது. ஏக சிந்தை இருந்தால்தான் நமக்குள்ள பிரிவினை இருக்காது. நம்முடைய நோக்கம் எல்லாம் ஒன்றுதான், கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை செல்லணும், அவருடைய நாமம் மகிமைப்படணும், அவருடைய மகத்துவம் வெளிப்படுத்தப்படணும். அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த உலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளணும். அவர்தான் விடுதலை கொடுக்கிறவர், அவர்தான் சுகம் கொடுக்கிறவர், அவர்தான் நித்திய ஜீவன் கொடுக்கிறவர், அவர்தான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறவர், சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், எல்லாம் அவர்தான் என்பதை இந்த ஜனங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளணும். இது நம்முடைய நோக்கமாயிருந்தால் அநேக ஆத்துமாக்கள் எல்லாரும் அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படணும் என்கிற இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்தால் நமக்குள்ளே பிரிவினை இருக்காது, நமக்குள்ளே வாக்குவாதம் வராது, நமக்குள்ளே எந்த விதமான ஒரு தர்ம சங்கடமான ஒரு மனஸ்தாபப்படுகிற காரியம் ஒன்றும் நம்முடைய மத்தியில இருக்காது. அல்லேலூயா. நாம நம்முடைய இலக்கெல்லாம் சாத்தான் மேல இருக்கும். சபையை யாரை குறி வைப்போம்? சாத்தான. பிசாசு என்ன பண்ணிட்டான்? உள்ள பிரிவினையை கொண்டு வந்து நம்ம ஒருத்தர் பார்க்க வச்சுட்டான். அவனை பார்க்கறது இல்ல. இப்ப சபையை எல்லாரும் அர்ப்பணிச்சுட்டு ஒன்னாயிட்டோம்னா யார் மேல இலக்கு போவோம்? அவன் மேல இருக்கும். அவனை அழிக்கணும்டா, அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கணும், அவன் ராஜ்யத்தை செதறடிக்கணும், அவன் பிடிச்சு வச்சிருக்கிற கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை, வஞ்சித்து வைத்திருக்கிற ஆத்துமாக்களை அவன் கையிலிருந்து பிடுங்கணும். இதுக்குதான் சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.